தீவனம் தண்ணி தீவனம் இங்கே ஒரு இது அது பவுண்டரியா? சரி இடம் சொல்லிக்கிட்டே வருது. கேமரா எடுக்க இது ஜாஸ்தியா தாண்டி சேஃப்டி அந்த பக்கம் தான் பிடிக்கணும் மாணவ கொஞ்சம் உள்ள விட்டுறது கட்டோட போட போறீங்களா? தட்டு போடுங்க நல்லா சரி எதிரி போடு. கொஞ்சம் சொல்லு பேக்ல அப்படியே ஐயா கேமரா எடுக்கிறேனே. ஓகே ஓகே இன்றைய தினம் 17ஆம் தேதி அன்றைக்கு நடைபெற போகிற மஞ்சு விரட்டு, சிராவையில் மஞ்சு விரட்டு. நம்ம மாவட்டத்தில் ஃபர்ஸ்ட் மஞ்சு விரட்டு வந்து சிராவையில் மஞ்சு விரட்டு தான். அதோட முன்னேற்பாடுகள் எந்த அளவுக்கு பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்க்கறதுக்காக தான் நாங்கள் இன்றைக்கி இன்ஸ்பெக்ஷனுக்காக வந்தோம். 2016-17 காலகட்டத்தில் இங்கே சப் கலெக்டராக தேவகோட்டையில் வேலை பார்க்கும்போதும் 17 ஜனவரி மஞ்சு விரட்டு நடத்துறதுக்காக உள்ள ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது அந்த டைமில். அப்போவும் இப்போவும் ரூல்ஸ்லையாக இருக்கட்டும், இல்லை இங்கே உள்ள மொத்தத்தில் உள்ள செட்டப்பாக இருக்கட்டும், நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸும் 17/1/24 அன்று நடைபெற இருக்கக்கூடிய சிராவையில் மஞ்சு விரட்டு திடலை வழக்கம் போல பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் எந்த அளவுக்கு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை இன்னும் சொல்ல போனால், பொங்கலை பொறுத்தவரையில் போகி பண்டிகை, அதே போல வீட்டுப் பொங்கல், மாட்டுப் பொங்கல், காணும் பொங்கல் என்று சொல்வதுண்டு. குறிப்பாக இந்த வீட்டுப் பொங்கல், மாட்டுப் பொங்கலை அடுத்த நாளான காணும் பொங்கல் அன்று சென்னை போன்ற நகரங்களில் இருக்கக்கூடிய மக்கள் அங்கு இருக்கக்கூடிய கடற்கரை, மெரினா கடற்கரையிலும், அதே போல பல்வேறு எக்ஸிபிஷன் நடக்கிற இடத்துக்கு போவாங்க, பொருட்காட்சி நடக்கிற இடத்துக்கு, மியூசியம் போய் பார்ப்பாங்க, ஜூ போய் பார்ப்பாங்க. இப்படி உற்றார் உறவினர்களுடைய இல்லங்களுக்கு சென்று அந்த காணும் பொங்கலை கொண்டாடுவது. ஆனால் நம்முடைய பகுதியை பொறுத்தவரையில் காணும் பொங்கல் என்றால் காலையில் எழுந்திரிச்சு சிராவையில் பொட்டலில் வந்து நிற்கிறது தான் காணும் பொங்கல். அந்த அளவுக்கு காணும் பொங்கல் என்று கொண்டாடப்படுகின்ற இந்த மஞ்சள் விரட்டு விழா இதற்கென்று நீண்ட நெடிய வரலாறு உண்டு.